ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முறையாக பழகிட்டு நல்லா பர்ஃபெக்டான அளவுகளோடு நான் சொல்லியிருக்கேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பிரியாணியில் தண்ணி அதிகமாயிரும் அல்லது உப்பு அதிகமாயிரும், கறி வேகாமல் இருக்கும். இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நான் நல்லா பழகிட்டு சூப்பரான அளவுகளோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில், கல்யாண வீட்டிலலாம் இதே போல் தான் தருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கம கமன்னு டக்குன்னு தயார் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலையே இல்லை, ஈஸியானது தாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டு கூடுதலான சுவையோடு இருக்கும். 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு டைம் மட்டும் கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசி ஊற வச்சுருங்க. 1/2 கிலோ பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கைகளை வச்சு நல்லா உதுத்து விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். 400 கிராம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே அளவுகளோடு செய்யுங்க. கட்டாயம் உங்கள் வீட்லேயும் பிரியாணி அட்டகாசமாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு 50 கிராம், இஞ்சி 100 கிராம் எடுத்து நல்லா பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி இலை ஒரு 2 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் ஒரு 6, ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ அட்டகாசமான பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் இந்த சிக்கனுக்கும் அரிசிக்கும் தகுந்த மாதிரி ஆயில் சேர்க்குறேன். நான் 250 ml ஆயில் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது நல்லெண்ணெய் இருந்ததுன்னா இன்னும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஆயில் லைட்டாக சூடானவுடனே ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை இருந்தாலும் கிள்ளி போட்டுக்கோங்க. 2 இந்த ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை. உடனே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். டீஸ்பூனுங்க, சின்ன டீஸ்பூன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட் மட்டும் கிளறுனா போதும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் அதிலே சேர்த்து வதக்கும்போது பிரியாணி நல்ல கலர் கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு கைப்பிடி அளவு அப்படியே இருக்கட்டும். இதையும் ஒரு 2-3 பெரட்டி விட்டுக்கோங்க. அது சுருண்டு வரணும். இப்போ 400 கிராம் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை லைட்டாக ஒரு கீரல் மட்டும் போட்டு, கொஞ்சமாக கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அல்லது கீரல் போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடும். இதே மாதிரியே ஒன்றாவே சேர்த்து வதக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இப்போ 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஆப்ஷனல் தான். நீங்கள் தயிர் சேர்க்காட்டியும் நல்லாயிருக்கும். தயிருக்கு பதிலாக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ முறையாக பழகிட்டு செய்கிறதுனால நான் 100 ml தயிர் சேர்த்துருக்குறேன். ரொம்ப புளிச்ச தயிர் வேணால் ஒரு மீடியம் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கிளறி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 1.5 கிலோ சிக்கன் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணியில் போடுற கறி நல்லா உப்பு இறங்கியிருக்கணும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக சிக்கன் நீங்கள் சேர்த்தோடனே அடுப்பை ஹையில் வச்சுட்டு 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே மீடியமில் வச்சுக்கோங்க அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் தண்ணி நான் இந்த சிக்கன் கூட சேர்த்துருக்கேன். சிக்கன் கூட சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் மட்டும்தான் வைக்கணும். அதுக்கப்புறம் மீடியமில் அல்லது லோவில் வச்சுட்டு இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு, தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிடலாம். அடுப்பில் 3 லிட்டர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்தில் இந்த தண்ணி கொதி வந்துடும். அதுக்குள்ளே இதில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஏதோ சின்னதாக ஒரு மூட்டையாட்டம் கட்டிட்டு அந்த தண்ணியில் சேர்க்கணும்.
இதோட ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் இறங்கி பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கையளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கரைஞ்சோடனே டேஸ்ட்டு பாருங்கள். உங்கள் நாக்கில் நல்லா உரைக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் பிரியாணிக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ தண்ணி வந்து 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அரிசி நல்லா இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அனல் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அரிசி சீக்கிரம் வெந்துடும். மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா 3/4 பாகம் வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்க வேணாம், அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ அதே அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ அரிசி வந்து தண்ணி வடிகட்டிட்டு நல்லா ஒரு சல்லடையாட்டம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வடிகட்டி இதுக்குள்ள அரிசி சேர்க்கணும். இப்போ புளிப்புக்காக ஒரு லெமன், ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து நான் இதோட சாறை இது கூட விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்புலாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பத்தலினா இப்போ நம்ம போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் உரைக்கணும், தூக்கலாக இருக்கணும். இப்போ அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி ரொம்ப நேரம் அப்படியே அந்த தண்ணியில் வச்சிங்கன்னா வெந்துடும். அதனால் உடனே தண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. மேலே மல்லி புதினா சேர்த்துட்டு இப்போ நல்லா தோசைக்கல் சூடாயிடுச்சு இல்லைங்களா, இந்த பிரியாணி தூக்கி அப்படியே நம்ம தோசைக்கல் மேலே வச்சுட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் இப்படியே சிம்லேயே இது வெந்துட்டுருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா யோசிக்காதீங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த அரிசி வடித்து தண்ணி இறக்கி வச்சுட்டு இப்போ பிளேட் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா கமகமன்னு வாசனையோட சிக்கன் பிரியாணி தயாராகிருக்கும். ஹோட்டலில், நம்ம கடைகளில், பாய் வீட்டில், கல்யாண வீட்டில் எல்லாம் இதே மாதிரி தான் செய்வாங்க. நெய் வந்து சேர்க்காதீங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறையா பிரியாணி சாப்பிட முடியாது. சூப்பரான பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். டவுட்டுன்னா மறக்காமல் கேளுங்க. இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.